புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. நேர்வழியா என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. மகா கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே, கர்த்தர் கூட கொடுத்த நாளிலே, கூட கொடுத்த வருடத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே நாங்கள் போய் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே கர்த்தர் எங்களை நினைத்து ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒரு புதிய வருடத்தை காணும்படி கிருபை செய்திருக்கிறீர். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் நாங்கள் உமக்கென்ன வாழ எங்களை மீண்டும் ஒரு விசை உங்களுடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் படைக்கிறோம். இந்நாள் வரை நடத்தினவர், 2023 டிசம்பர் வரை நடத்தினவர், இந்த 24ஆம் ஆண்டில் கூட தொடக்கத்திலிருந்து எங்களை கரம் பிடிப்பீராக. எங்கள் கால கல்லில் மூடாதபடி கரங்களை ஏந்தி கொண்டு போய் தூதர்கள் கட்டளையிடுவீராக. சத்தியத்தின் பாதையை நடத்துவதாக ஒவ்வொரு நாளும் கையிட்டு சேர வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் ஆண்டு வரை வாசித்து தியானித்து ஜெபித்து விசுவாசித்து அதன்படி நடக்கிற பொழுது அதற்குண்டான ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இந்த வருடம் முழுவதும், வருடத்தின் தொடக்கம் முழுவதும், வருடத்தின் கடைசி வரை நம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய செவிகள் எங்களுக்கு திறந்தெடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் உபத்திரங்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆசிரியரை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோட இருக்கிறீர்கள் சொல்லி உலக மக்கள் காணும்படி கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், இன்னும் 1000 மடங்கு நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகவும், ஐஸ்வர்யங்களை வளரவும், எல்லாவற்றிலும் உயரவும் கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் இந்த வருஷத்தின் நன்மையினாலே முடிசூட்டும். எங்களுடைய வாயை ஒரு நாளும் நன்மையினால் நிரப்பும், திருப்தியாக்கும். எங்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியும்படி உடைய சமூகம் முன்பாக செல்லட்டும். உடைய தூதர்கள் முன்னும் பின்னும் வலப்புற இடப்புற எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்தட்டும். ஒரு தீமை எங்களை அணுகாதபடிக்கு, ஆண்டவரே பயமுறுத்துகிற எந்த கொரோனா வைரஸ்களும் எங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. நாம மகிமைக்கென்று எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் நடக்கிற ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் ஒரு பெருக்கத்தை ஆண்டு கர்த்தர் கட்டளை வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய மக்களை சபையில கொண்டு வரும், புதிய விசுவாசிகளை கொண்டு வரும், ஒரு பெருக்கத்தை காணும்படி இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக எங்களை மாற்றி கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்ன நேர்ந்தாலும் யார் எங்களை கைவிட்டாலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் உமக்கென்ற வாழ, உமக்கென்று உழைக்க எங்களை மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் வாழும் நாளெல்லாம் கர்த்தருக்கென்று நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, வெறுமையாக்குகிறோம், உடைய பாதத்திலே படைக்கிறோம். கரம் பிடித்து நடத்தும், வழித்துணையாய் வாரும், வாழ்க்கையில சிறப்பாக மேன்மைகளை காணும்படி கிருபை செய்யும். வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்து எங்களை மேன்மைப்படுத்தும். புறஜாதிகள் மத்தியில, அவிசுவாசிகள் மத்தியில ஆண்டவரே எங்களை நீர் உயர்த்தும். ஆண்டவரே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலும் விடுவிப்பார். வசனத்தின்படி எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. உங்களுடைய நாம மகிமைக்கென்று ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்தின் முதல் நாளிலிருந்து எங்களை கரம் பிடிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானவர் நடத்துவாராக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே.
ஆமென். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை தான் நான் பார்க்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். 2வது பகுதியை நாம் நேரம் இருந்தாலும் சிந்திக்கலாம். அதை நாம் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கொடுக்கல. ஏனென்றால் ஐஸ்வர்யவான்களாக ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ என்ன பண்ண மாட்டான், ஆக்கினைக்கு தப்பான். அதை குறித்து நாம் இன்றைக்கு காலையில் பேச மாட்டோம். ஆனால் நீங்கள் வரும் நாட்களில் அதை குறித்து பேச வேண்டும் என்றாலும் பேசலாம். முதல் பகுதியை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே உண்மையுள்ள மனுஷன். மனுஷன் யார்? இந்த மனுஷன் யாரெல்லாம் மனுஷன்? நம்ம தான் மனுஷன். சரிதானா? பைபிள் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், ஆதியாகமம் முதல் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். முதல் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கலாம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். பார்த்தீங்களா? மனுஷனை உண்டாக்குகிறார். மனுஷனை உண்டாக்கும் பொழுதே மனுஷனுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. உன் கையில் பைபிள் இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகத்தை திறந்து முதல் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே தான் படைத்தார். அதை எப்படி படைத்திருக்கிறார் பாருங்க. தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. 27ஆம் வசனம் மறுபடியும் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. படைத்தார், உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். மனுஷன் யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ, என் தேவன் தான் என்னை உண்டாக்கினார், என்னை படைத்தார், என்னை சிருஷ்டித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் யார்? அவர்கள் எல்லாருமே தான் இன்றைக்கு இந்த வாக்கு தத்தத்திற்கு சொந்தக்காரர்கள். ஏனென்றால் மனுஷனை உண்டாக்குகிற பொழுதே தம்முடைய சாயலாக தமது ரூபத்தின்படியாக அவர் உண்டாக்கி சிருஷ்டித்து உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்ளும்படி. ஆளுதல் என்று சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ ரீகம், ஒரு கிங்மேன்ஷிப் என்று சொல்வார்கள், கிங்டம். கர்த்தர் நம்மை எப்படி வைத்திருந்தார் பாருங்கள். இன்றைக்கு கேவலம் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் இச்சைகளுக்காக பிசாசுக்கு அடிமைகளாக போகிறோம், பாவத்திற்கு அடிமைகளாக போகிறோம், வேசித்தனத்துக்கு அடிமைகளாக போகிறோம், பண இச்சை உள்ளவர்களாய் மாறுகிறோம், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உண்டாக்கின சித்தம் நிறைவேறதே இல்லை பாருங்க. அப்போ தமது சாயல் தமது ரூபம் என்று சொன்னால் அவர் பொய் சொல்கிறவரா? அவர் பாவம் செய்கிறவரா? அவர் அக்கிரமம் செய்கிறவரா? அவர் மன்னிக்காதவரா? அவர் இரக்கம் இல்லாதவரா? அவர் கிருபை இல்லாதவரா? அவர் ஆசீர்வதிக்க தத்துவம் இல்லாதவரா? சக்தி இல்லாதவரா? நம்மை உண்டாக்கினவர் பாருங்க. நம்மை உண்டாக்கினவர் யார் என்று நாம் முதல்ல அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், நல்ல கவனிங்க, நம்மை உண்டாக்கினவர் யார் என்று அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அவருடைய சத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சக்தி என்ன, அவருடைய ஆற்றல் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய வலிமை என்ன, இவைகளை அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை எதற்காக உண்டு பண்ணினாரோ நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் நம்மை ஆளுகை செய்யும்படியாக நடத்துவார். ஹல்லேலூயா. வாயை திறந்து நல்லா சொல்லலாம், ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஹல்லேலூயா பிரைஸ் அலாடை குறித்து தான் நேற்று சொல்லிக் கொண்டேன். உபவாச ஜெபத்தில் 146ஆம் சங்கீதத்திலிருந்து 150ஆம் சங்கீதம் வரைக்கும் உள்ள 5 சங்கீதங்களில் முதல்ல ஆரம்பிக்கும் போது பிரைஸ் அலாட், முடிக்கும் போது பிரைஸ் அலாட் ஆங்கில வேதாங்கமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வரும். அப்போது அந்த 150 சங்கீதங்களே கடைசி 5 சங்கீதங்களே முற்றிலுமாக அவைகளை துதிப்பதற்கென்றே பிரத்யேகமாக அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். தமிழ் பைபிளில் மட்டும் 147 முதல்ல அல்லேலூயா வராது, மற்றபடி பின்னாடி வரும். மற்ற இங்கிலீஷ் பைபிளில் முன்னாடி பிரைஸ் அலாட், பின்னாடி பிரைஸ் அலாட். அப்போ நம்ம பிரைஸ் அலாட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தப்பே கிடையாது. இன்றைக்கு நம்மை பார்த்து ஏதோ அல்லேலூயா கூட்டம் போகிறதுன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏனென்றால் அல்லேலூயா கூட்டம்னா பாவம் செய்கிற கூட்டம் கிடையாது, திருடுற கூட்டம் கிடையாது, பொய் சொல்கிற கூட்டம் கிடையாது, ஏமாத்துற கூட்டம் கிடையாது, மாய்மாலம் பண்ணுற கூட்டம் கிடையாது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற நடிக்கிற கூட்டம் கிடையாது. மாறாக
கர்த்தரை துதிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா. Praise the Lord என்று சொன்னால் we should always praise the Lord with our lips, with our heart, with our body, with our limbs, with our legs, with all we possess, everything which we have, everything should praise the Lord. லாஸ்ட் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா 150 கடைசியில் சுவாசம் உள்ள யாவும், சுவாசம் இல்லாதவர்களா? நம்ம சுவாசம் இல்லாமல் இருக்கிறோமா? நடைபிணங்களா? செத்த பிணங்களா? நாமெல்லாம் பிணமா? இல்லையே. உயிருள்ள ஜந்துகளா இருந்தால் என்ன பண்ணணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை நீங்கள் பாருங்க. மனுஷனை படைத்தான், படைப்பெல்லாம் மனுஷனுக்காக, மனுஷனை படைத்தான் தன்னை வணங்க. கர்த்தரை நாம் துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதுதான் கர்த்தர் சித்தம். நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் பாருங்க. எல்லாத்தையும் உலகத்தையே படிச்சு கையில் கொடுத்துட்டு வச்சுக்கடான்றார். எது வேணாலும் நீ சாப்பிடு, ஊர்வன பரப்பன நீந்தரு எல்லாம் சாப்பிடு, எல்லாம் உனக்கு கீழே தான். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்து, எல்லாத்தையும் கட்டுப்படுத்து, எல்லாவற்றையும் ஆளு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அதற்காகத்தான் தமது ரூபத்தின்படியும் தமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து அவர் செய்கிற காரியங்களை நாம் செய்யும்படியாக, அவருக்குள்ள வல்லமை நம்ம வாழ்க்கையில் விளங்கும்படியாக அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த மனுஷனுக்கு தான் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த ஒரு காரியத்தை முதலாவது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே தேவனுடைய குணம், தேவனுடைய பண்பு, தேவனுடைய சாத்தியம் எல்லாமே உண்மைதான். தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அதுதான் புலம்பல் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் வாசிக்கிறோம். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. உமது உண்மை தேவனே, உமது உண்மை தேவனே, நீர்தான் உண்மை. தேவன் உண்மையாகவே இருக்கிறார். பாருங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தரே உண்மை உள்ளவர். உண்மை என்பது கர்த்தருடைய பண்பு, கர்த்தருடைய குணம். இன்றைக்கு நாம் பொய் பேசி திரிகிறோம், பித்தலாட்டம் பண்றோம், வேட்டிமையாய் நடக்கிறோம், அகங்காரம் பிடித்தவளை, ஆணவம் பிடித்தவளை நடக்கிறோம் என்று சொன்னால் இதெல்லாம் இந்த லூசிபருடைய குணங்கள் தான். லூசிபருடைய குணங்கள் தான் பாருங்க. ஆனால் தெளிவாய் ஆண்டவரை அறியாத கூட்டம் சொல்லுகிறது, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்கு என்று சொல்லி அவரை தொழுத வேண்டும். பாருங்க, நேற்றைய தினத்தில் கொடுத்த உபவாச ஜபத்தில் மற்ற நாட்களில் கடைசி செய்தியில் பார்க்கிற பொழுது சங்கீதம் 116, 12, 13 சொல்கிற பொழுது, கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களில் ஏற்றி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு குறைவே இல்லை. அப்போ ஆண்டவர் தான் உண்மை, ஆண்டவர் தான் சத்தியம். பிலாத்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற பொழுது, சத்தியத்திற்கு சாட்சி பகரவே வந்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த போது சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக சொல்லி சொன்னார். சத்தியத்திற்கு சாட்சி பகரவே வந்தேன்னு சொல்லி விசாரணையின் போது சொல்கிறான். அந்த பிலாத்து இடத்துல அவன் என்ன கேட்குறான், சத்தியமாவது என்ன என்று சொல்லி கேட்குறாங்க. பாருங்க, இன்றைக்கு அந்த சத்தியம் என்பது தான் தேவன் தான் சத்தியம், தேவனுடைய வசனம் தான் சத்தியம், தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், தேவனுடைய வாக்குத்தத்தம் தான் சத்தியம், பரிசுத்த வேதாகமும் சத்திய வேதாகமும். பார்த்தீங்களா, இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம், அதன்படி நம்ம நடக்கிறோமா, அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம நிரப்புகிறதா? இப்போ தேவன் உண்மை உள்ளவர், தேவன் தான் உண்மை என்று சொன்னேன் அல்லவா? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம். 3ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி என்ன பண்ணுவார், காத்து கொள்வார். வாசிக்கிறீங்களா? அப்போ தேவன் உண்மை உள்ளவர். உண்மை என்பது அவருடைய மிக பெரிதான ஒரு பண்பு, ஒரு குணம், ஒரு சாட்சி உள்ள ஒரு காரியம். ஆகவே தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஸ்திரப்படுத்தும், நம்மை தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். இது ஒரு ஆசீர்வாதம். முதல்ல சொன்ன, படைக்கும் பொழுதே அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக படைத்தார் என்று சொல்லி. எதற்காக படைத்தார்? 26 வாசிங்க மறுபடியும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை
சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும், பூமியிலே ஊரும் நகரம் நடக்கும் சகல பிராணிகளும் ஆளக்கடவார்கள். அல்லேலூயா. படைக்கிற பொழுதே வரக்கூடிய ஆசீர்வாதம். செய்தியினுடைய தலைப்பு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வசனத்தில் பின்பகுதியில் வரக்கூடிய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள். பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள் குறைவானது கிடையாது. ஒரு 50% கிடையாது, ஒரு 70% கிடையாது, ஒரு 10% கிடையாது. பரிபூர்ணமாக இருக்கிறது. அதை சொல்ல பாருங்க. பூமியில் படித்ததெல்லாம் சொன்னார், பறவைகளை சொன்னார், மீன்களை சொன்னார், எல்லாம் சொல்லிட்டே வந்தார் பாருங்க. பூமி அனைத்தையும் என்று ஒரே வார்த்தையில் போட்டுட்டார். பூமி அனைத்தையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்க. அதற்கு தான் அவர் இருந்து ஆள வேண்டிய அந்த காரியத்தை, தேவனிலிருந்து ஆள வேண்டிய அந்த காரியத்தை நம் கையில் கொடுத்து நம்மை ஆளும்படி செய்திருக்கிறார். அதனால்தான் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு செய்தியை நான் சொல்ல போகிற காரியம். இருந்தா நம்ம எல்லாவற்றையும் ஆளுவோம். இருந்தா தேவன் நம்ம எல்லா தீமைகளுக்கும் விலக்கி நம்மை காத்துக் கொள்வார். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர் தீமைகளிலிருந்து விலக்கி நம்மை காத்துக் கொள்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். சும்மா சின்னதாக ஒரு ஆசீர்வாதம் இருந்தாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பொறாமப்படுறாங்க, காயமாறப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம். அதுக்காக நிறைய பேர் திருஷ்டிலாம் வச்சுருப்பாங்க, திருஷ்டி பொம்மைகள்லாம் வச்சுருப்பாங்க. கண்ணை பாரு சரி அப்படிலாம் போட்டிருப்பாங்க. நல்ல கவனிங்க. வன்கண்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை தீமையிலிருந்து விலைக்கு என்ன பண்ணுவேன்? காத்துக்கொள்வேன். இஃப் யூ ஆர் உண்மை உள்ளவராக இருந்தால். இப்போ மறுபடியும் நான் இந்த வசனத்தை தொடர்ந்து சொல்வதற்கு முன்பாக மறுபடியும் உள்ளே போகிறேன் பாருங்க. உண்மை என்ற அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்திலே ட்ரூத் என்று போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஃபெய்த் என்பதற்கும் உண்மை தான். பலமுறை இந்த பிரசங்க மேடைகளில் அந்த பிரசங்க மேடை சொல்லியிருக்கிறேன். நம்ம ஒரு அதிகாரி கடிதம் எழுதுறேன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு எழுதுவோம். நம்முடைய ஃப்ரம் டூலாம் போட்டு ரெஸ்பெக்டட் சார்லாம் போட்டு என்ன செய்தி, லீவ் வேணுமா இல்லை இன்க்ரிமெண்ட் வேணுமா இல்லை என்ன வேணுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டு கீழே என்ன போடுவோம்? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு போடுவோம். ஸோ வேர்ட் ஃபெய்த், ஃப்ரம் தட் வேர்ட் வி கெட் ஃபெய்த்ஃபுல். From that word again faithfully. அது from that word again we get faithfulness. பாருங்க. Faith, faithful, faithfully, faithfulness எல்லாமே ஒரு உண்மையை குறிக்கிறது. ஆனால் இந்த உண்மை என்ன பண்ணுனா தெய்வ பயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை. கர்த்தர் என்னை காண்கிறார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு நான் மறைச்சிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் ரெண்டகம் பண்ண முடியாது, ரெட்ட வேஷம் போட முடியாது, ரெண்டு மாதிரி நடிக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உண்மை உள்ளவர். அப்போ அந்த உண்மை, as far as that உண்மை is concerned, we can use the word faith. விசுவாசத்தில் பயன்படுத்தலாம், faith என்று பயன்படுத்திக்கலாம். So a faithful man abounds, என்ன சொல்லியிருக்கிறார்? என்ன around abounds many blessings. பார்த்தீங்கன்னா அதையும் ஆசீர்வாதங்கள். ஸோ இது போல தான் ட்ரூத் என்று சொன்னால் அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? ட்ரூத்னா உண்மை தான். ட்ரூத், ட்ரூத்ஃபுல்லி, ட்ரூத்ஃபுல், ட்ரூத்ஃபுல்னஸ், இட்ஸ் ஓகே. ஆனால் அங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது? பீயிங் ட்ரூ. உண்மையாய் இருக்கிறது, நடக்கிறது, பேசுகிறது, செய்கிறது, பேசுறது உண்மை, பேசுறது உண்மையாய் நடக்கிறது, ஆக்டிங் உண்மையாய் செயல்படுகிறது. தட் இஸ் ட்ரூத். யூ மஸ்ட் பி ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் ட்ரூத். Faith and truth they appear to be the same, but the meaning is entirely different. Because faithfulness என்பது உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளத்தை பிரதிபலிக்கிற, உள்ளத்தில் இருக்கிற தாட்சியை, உள்ளத்தில் இருக்கிற உண்மையை அது வெளிப்படுத்துகிறது. வெரி குட். அது ஏறக்குறைய தெய்வ பயத்தோடு கலந்தது. இட் இஸ் ரிலேட்டட் டு ரிலீஜன் ஆல்சோ. பட் whereas ட்ரூத் என்று பார்க்கிற பொழுது எனி நான் கிறிஸ்டியன் மே பி ட்ரூத்ஃபுல் மேன். ஆனால் அந்த ட்ரூத்துங்கிறது இட் இஸ் பீயிங் ட்ரூ, உண்மையாக இருக்கிறது. வார்த்தையில் உண்மையாக இருக்கிறது, பொய் பேசுறது இல்லை, உண்மையை பேசுறது, உண்மையாக செய்யறது. ஒருத்தர் பார்க்கும்பொழுது பார்க்காத பொழுது அதெல்லாம் கிடையாது. அந்த உண்மையை தான் ட்ரூத் என்பது நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். அப்போ தேவன் உண்மை உள்ளவர் என்று சொன்னால் நம்ம அவரிடத்திலிருந்து உண்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உண்மை உள்ளதாக இருக்கிறது தான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உண்மை இட் மேக்ஸ் அஸ் எ ஃபெய்த்ஃபுல் மேன், நம்மை உண்மை உள்ள மனுஷனாய் மாற்றுகிறது. ஸோ அந்த ஃபெய்த்து தான் நமக்கு தேவனுடைய பண்பை நமக்கு கொடுக்கிறது. நம்ம உண்டாக்குற பொழுது அவர் சாயலாக படைச்சார்ல, அந்த சாயலில் ஒரு சாயல் தான் உண்மை. ஹல்லேலூயா.
ஆகவே அந்த உண்மை இருந்துச்சுன்னா அது பெரிதா இருக்கிறது, அது பெரிதா இருக்கிறது. அந்த உண்மை இருந்துச்சுன்னா அது நம்மை திறப்படுத்துகிறது, நியமித்த விலைக்கு காத்துக்கொள்கிறது. அந்த உண்மை இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், உங்களை அழைக்கிறவர் உங்களை அழைக்கிறவர், நான் சொல்றேன், உங்களை உண்டாக்குனவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை போஷிக்கிறவர், உங்களை காக்கிறவர், எல்லாம் அவர் தான். படைத்ததும் அவர் தான், போஷிக்கிறதும் அவர் தான், நடத்துறதும் அவர் தான், ஆயுள் நாட்களை கூட கொடுக்கிறதும் அவர் தான். அவர் தான் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால நாம் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது அண்டர்ஸ்டுட், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? அதே 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் 22, 23 வசனங்களை வாசிப்போம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்புறம் சமாதானத்தின் தேவன் தாமே அவர் அப்படியே செய்வார், உங்களை பரிசுத்தமாக்குவார். அப்புறம் அவர் அப்படியே செய்வார், உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. காக்கிறவர் அவர். நல்ல கவனிங்க, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தேவன் சொல்றாரு, அவர் உங்களை உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி தான் அழைத்திருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? உண்மை உள்ளவர்களாகவே வைப்பார். எப்படி வைப்பார்? முதலாவது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். முதல் பரிசுத்தமாக்குவார். இரண்டாவது, உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் பொழுது, இரண்டாம் வருகையின் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க சகோதரனே சகோதரி. ஆண்டவர் எப்போ வருவார் தெரியுமா? எல்லாருக்கும் பொதுவாக மேகங்கள் வருவார், இரண்டாம் வருகை ஓகே. தனிப்பட்ட முறையில் வருகிற பொழுது எப்போ வருவார்னு தெரியுமா? ஆனால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லையா? ஆயத்தமாக இருங்கன்னு சொல்றோமே, வசனம் சொல்கிறது பாருங்கள். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி உங்களை காத்து கொள்ள அந்த காக்க கடவுளாக நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உண்மையை என்று நீங்கள் பார்க்கிற பொழுது நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை உண்மை உள்ளவர்களாக வாழ செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அழைத்தது உண்மை என்று சொன்னால், அந்த ஆண்டவருக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுத்தது உண்மை என்று சொன்னால், அந்த ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். அந்த ஆண்டவர் உங்களை குற்றமற்றவர்களாக காத்துக் கொள்வார். அந்த ஆண்டவர் உங்களை எல்லா தீமைகளுக்கு விலகி பாதுகாப்பார். இதுதான் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய உண்மை பெரிதாக இருக்கிறது. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையினால் நம்மை சிறப்படுத்துகிறார், தீமைக்கு விலக்கி காக்குகிறார். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை குற்றமற்றவர்களாக காத்து வருகிறார். ஆண்டவர் வருகையின் போது குற்றமற்றவர்களை காணும்படி நம்மை காக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய நம்பிக்கையின்படி, நாம் விசுவாசிக்கிறபடி, நாம் எதை நம்புகிறோம் அதன்படி நம்ம என்ன பண்றாரு? காக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்பிக்கையில உறுதியாக இருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம். இந்த காரியங்கள்லாம் நீங்க வாசிக்கிற பொழுது உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அறிக்கையிடுதல அசைவு இல்லாமல் இருங்கள். உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் பெருக வேண்டுமா, ஜெயம் பெற வேண்டுமா, வெற்றி பெருக வேண்டுமா, நீ நினைப்பது நடக்க வேண்டுமா, விரும்புகிறது வர வேண்டுமா, நீங்கள் நம்புகிறது, பைபிள் சொல்லுகிறது, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது யாராலே வரும்? அவராலே வரும். அந்த நம்பிக்கையிலே நாம் ஸ்திரமா இருந்தா, உறுதியா இருந்தா, நல்லா கவனிச்சுக்கோங்க, அவர் நம்மை அப்படியே செய்வார். நான் எதை நம்புகிறோமோ, நான் எதை நம்புகிறேனோ அதை அப்படியே கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வருடம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற பொழுது கர்த்தாவே, மக்கள் ஏறக்குறைய 4 வருடங்களாக இந்த லாக்டவுன் பீரியடில் சரியான முறையில் உற்சாகமாக ஒத்துழைப்பு கொடுக்கல, நம்ம கொண்டாட முடியல. இந்த இதில் நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு கொடுத்தேன். என்னை பொறுத்தவரையில் ஒரு திருப்திகரமான ஒரு ரெஸ்பான்ஸை நான் பார்த்தேன் உங்களிடத்திலிருந்து. ஒரு நல்லது ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை நாம் கொண்டாடினோம் திருப்தியாக. நீங்கள் விசுவாசிகளோ இல்லையோ தெரியல, நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் நம்பினேன்,
நான் நம்புகிறது அவராலே வரும் என்று நான் விசுவாசித்தேன், அது வந்துச்சு. ஸோ நம்ம எதை நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை நமக்கு அவர் கொடுப்பார். ஏன் கொடுப்பாருன்னா பைபிள் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. பார்த்தீங்களா, உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்றது ஒரு வார்த்தை, உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்றது ஒரு வார்த்தை, இருக்கிறாரே என்று சொல்றது இன்னும் வேறு ஒரு வார்த்தை. பாருங்க, அவர் ஏற்கனவே இருந்து கொண்டே தான் இருக்கிறார். பாருங்க, அவர் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே நம்ம எதை நம்புகிறோம்? ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கிறோமா? வாழ்ந்து கொண்டு நாம் அவரை நம்புகிறோமா? அந்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோமா? உங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் பல தேவைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல வியாதிகள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம், ஒருமனப்பாடு இல்லாமல் இருக்கலாம், வேற்றுமை இருக்கலாம், பகைமை இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்டு, என்னை உண்டாக்குனவர், என்னை படைத்தவர், என்னை காக்கிறவர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்புறீங்களா? இப்போ நாளைக்கு வாக்குத்தத்தம் எடுக்க போறீங்க நீங்கள் ராத்திரிக்கு, நல்ல பேர், நிறைய பேர். ஆனால் போன வருஷம் வாக்குத்தத்தம் எடுத்தீங்கல்ல, அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிச்சா? நிறைவேறலையா? நிறைவேறிச்சா? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி, நான் எடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அப்படி நிறைவேற்றி கொடுத்தார். எனக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை என்னன்னு சொல்லி சொன்னால், நான் ஜெபித்துட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை பார்க்கிறார், நம்ம எதை விரும்புகிறோம் என்று பார்க்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோமா? அதை கொடுப்பார் ஆண்டவர், நம்புகிறோமா? அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு ஜெயம் கொண்டு வருகிறது. பாருங்கள், நான் நம்புகிறது அவராலே வரும், அவரை நம்பினா அது வரும், அது நடக்கும். அதுதான் உறுதியான ஒரு அசைவில்லாத ஒரு நம்பிக்கை. ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் அனுபவத்தில் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? யாரால் சொல்ல முடியும்? பாருங்க, கை தூங்க பார்க்கலாம். அப்போ நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தத்திலே வாழல, ஆண்டவர் உண்டாக்குன அந்த சாயல்ல நீங்க இல்லை, ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை, ஆண்டவருடைய ஆவியின் செயல்பாட்டில் உங்களுக்கு உறுதிப்பாடு இல்லை என்பதை தான் அது காட்டுகிறது. பாருங்கள், ஏனென்றால் நாம் எதை நம்புகிறோமோ அது கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் உண்மை உள்ளவராக இருந்தால் அவர் நாம் கேட்டதை கொடுத்திருப்பார். ஆனால் அவர் விரும்புகிறது என்ன? நான் பரிசுத்தராக இல்லை, என்ன வருங்க, நான் உண்மை உள்ளவனாக இருக்கேன், அதில் நீங்கள் என்ன வருங்க, உண்மை உள்ளா இருக்கு. நான் உங்களை அழைக்கிற தேவன், நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், அதனால் நீங்கள் என்ன வருங்க இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். நடக்கலைன்னா நம்முடைய உண்மையை செக்கப் பண்ணி பார்த்துக்கணும். பிபி பார்க்குறோம், கொலஸ்ட்ரால் பார்க்குறோம், சுகர் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறீங்களா? உங்கள் உண்மையை நீங்கள் செக்கப் பண்ணி பாருங்கள். இந்த மீட்டர் பைபிள் தான், பைபிள் வசனம் என்கிற மீட்டரை வச்சு வாழ்க்கையில் காலையில் தூங்கி எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எத்தனை பொய் பேசுறீங்கன்னு பாருங்கள். யார்கிட்ட பொய் பேசுறீங்கன்னு பாருங்கள், என்னென்ன காரியத்தை பொய் பேசுறீங்கன்னு பாருங்க. அந்த பொய்க்கு என்ன விலை நீங்க கொடுக்குறீங்க, அல்லது நீங்க பொய் பேசுனாலும் என்ன விலையை நீங்கள் வாங்குறீங்கன்னு பாருங்க. அதுல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா! இதுக்கு மேலே போனால் உங்களுக்கு மனசு புண்பட்டுடும். அதனால அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கோம், அவ்வளோதான். நம்ம சரி பண்ணி பார்த்துக்கிட்டு, இப்போ சர்க்கரை அதிகமாக என்ன பண்ணுறோம், இதை குறைக்கிறோம், சர்க்கரையை குறைக்கிறோம், இல்லைன்னா எண்ணெயை குறைக்கிறோம், இல்லைன்னா காரத்தை குறைக்கிறோம், இல்லைன்னா சாப்பாட்டு அளவை குறைக்கிறோம், இல்லைன்னா இந்த மாவு சத்து வேணாம் அது சாப்பிட்டு அப்போ கொஞ்ச நாள் மாதிரி எடுத்து பார்க்குறது சரியாயிடும். அது போல தான் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையில் கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தம் எத்தனை மீட்டரில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, உண்மை எத்தனை டிகிரியில் இருக்கிறது, ஆங்கிளில் 45 90 9 ஹரிசாண்டலா வெர்டிகலா செக்கப் பண்ணி பார்த்துட்டு அந்த வசனத்தை நம்ம விசுவாசித்து அதன்படி வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அதனால தான் வாக்குத்தத்தங்களை நாம் கொடுக்குறோம். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொள்ளணும். நாம் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை நடக்கிறோமா என்று பார்க்கணும். ஒவ்வொரு வருடமும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா செக் பண்ணணும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு போலியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை மாறிவிடும், ஒரு போலி, ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை மாறிவிடும். அடுத்த ஒரு வசனத்தை வாசி காமிக்கிறேன். இதே வாக்குத்தத்தம் பண்ணினவரை குறித்த இன்னொரு வாக்குத்தத்தம், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
ம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி ம் கர்ப்பம் தரிக்க ம் வெள்ளமடைந்து ம் வயது சென்றவளாய் இருந்தும் ம். பிள்ளை பெற்றாள். நல்லா கவனிங்க. நம்ம இந்த நம்பிக்கையை குறித்தெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விசுவாச பட்டியலை எபிரேயர் 11 நீங்கள் வாசிக்கலாம். யாரெல்லாம் விசுவாச வீரர்கள் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆபேலிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து வரக்கூடியதெல்லாம் பார்க்கலாம். அப்போ ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது பார்க்கலாம். இப்போ சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதையும் நான் பார்க்கிறோம். அப்போ சாராள் என்ன பண்ணியிருக்கிறா? வயது சென்றவளாக இருந்தால் அவளுக்கு வர வேண்டிய அந்த உதிரம் நின்று போயிடுச்சு. அவளுக்கு வர வேண்டிய அந்த எல்லாமே நின்று போயிடுச்சு. முதிர்ந்த வயதாகிட்டதுனால கற்பம் தரிக்கிறதுக்கு அவளுக்கு பலன் இல்லை. அவளுக்கு இனிமேல் கருமுட்டைகள்லாம் உற்பத்தி ஆகாது. அந்த அளவுக்கு வயசாகி பலகீனமாகிட்டா. அப்போது சரீரமே சொல்லுது இனிமேல் சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. இந்த சூழ்நிலையில் அங்கே அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்படுகிறார். அடுத்த முறை வருகிற பொழுது நீ என்ன பண்ணுவ? உற்பத்திக்கிற காலத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லிட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ண ஒரு பொய்யான தேவனா, வாக்குறுத்த ஒரு பொய்யான தேவனா? யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கணும். வாக்குத்தத்தம் நாளைக்கு எடுக்க போறீங்க இல்லையா? அதுதான் சொல்ல வர. அப்போ சாராள் சிரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை கேட்கும்போது என்ன பண்ணலாம்? அவ சிரித்தாள். ஏக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். பைபிள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் பாருங்கள், சாராள் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணி உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாக இருந்தபோது கூட அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள். அல்லேலூயா. இதுதாங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதற்கு ஒரு அடையாளம். அந்த உண்மையின்படியே அவர் செய்வார். வாக்குத்தத்தம் ஒரு உண்மை. வாக்குத்தத்தம் இட்செல்ஃப் இஸ் உண்மை. அது கொடுத்தவர் ஒரு உண்மை உள்ள தேவன். அதை நிறைவேற்றுகிறவர் ஒரு உண்மை உள்ள தேவன். அதை நாம் என்ன செய்யணும்? நம்ம வாக்குத்தத்தத்தை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுக்கணுமா? இல்லை சாம்பிராணி போட்டு தூபம் காட்டியிருக்கணுமா? இல்லை வத்தி ஏற்றணுமா? மாலை போடணுமா? என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வாயை திறந்து விசுவாசின்னு சொன்னால் வரமாட்டேங்குதா? திக்குதா? வாயில் வார்த்தை வரமாட்டேங்குதா? பழக்கம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? சில பொருளை சாப்பிட முடியாது. விசுவாசமா? எனக்கு சம்மந்தமே இல்லையே. நான் என்னைக்கும் பொய் சொல்லி தானே சம்பாதிச்சிருக்கிறேன். நான் ஏமாற்றி தான் சம்பாதிச்சிருக்கிறேன். நான் உண்மையை பேசி சம்பாதிச்சதே கிடையாது. என் தொழிலே பொய் பேசுறதானே இவன் பார்ப்பான். நல்ல கவனிங்க. இன்றைக்கு நாம் இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், வாக்குத்தத்தம் என்பது அவ்வளோ பெரிய ஒரு காரியம். பொய் உரைக்கிறதுக்கு அவர் தேவன் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் பொய் உரைக்கிறவர் கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னால் செய்வார். சொன்னதை செய்கிறவர். பாட்டெல்லாம் பாடுறீங்க நல்லா விசுவாசமா. ஆனால் விசுவாசம் மாத்திரம் என்னன்னு தெரியாது. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் பார்க்குற பொழுது வரங்கள் கனிகளில் பாருங்க, அந்த விசுவாசம் அந்த பட்டியலில் 2 இடத்துலையும் இருக்குமா? வாசிக்க முடியுமா? யாராவது எடுத்து வரங்கள் கனிகளில் பாருங்க. கனிகள் எடுத்து வாசிங்க. கனி எங்க? கலாச்சாரம் 5ஆம் அதிகாரம். ம் 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 ம். இது கனிகளில் விசுவாசம். வரங்களில் 12ஆம் அதிகாரம் 1 Corinthians 12 எடுத்து வாசிங்க. ம் மறுபடியும் சத்தமா. விசுவாசமும் வரமும் விசுவாசம், கனியும் விசுவாசம். வாக்குத்தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? தண்ணியில் கரைச்சி சாப்பிடணும். நைட்டு எடுத்துகிட்டு போகிறீங்கள, போன உடனே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கரைச்சி குடிச்சிடுங்க. குடித்தா வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? நிறைவேறாது. விசுவாசிக்கணும். தேவனை விசுவாசிக்கணும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அந்த சாராள் விசுவாசித்தால் முதிர் வயது சென்ற பிற்பாடு, அவளுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நின்று போன பிற்பாடு, மாதந்தோறும் வரக்கூடிய மாதவிடாய் நின்று போன பிற்பாடு, சரீரம் பலகீனப்பட்ட பிற்பாடு, உட்கார முடியல, எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அந்த சூழ்நிலை வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை அவள் விசுவாசித்ததுனால அவள் கருதரித்தாள், பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உண்மை என்ன
உண்மை உள்ள தேவன் நம்மை உண்டாக்கி நம்மை உண்மையினாலே நிறைத்து நம் உள்ளத்திலே உண்மையை கொடுத்து நம்மை உண்மை உள்ள மனுஷனாக மாற்றி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே நம் வாழ்க்கையில கூட எதெல்லாம் நடக்காது என்று நினைக்கிறீங்களோ அதெல்லாம் என்ன பண்ணும்? நடக்கும். நடக்குமா நடக்காதா? கட்டாயமா நடக்கும். ஒரு நாளும் அது தவறி போகவே போகாது. நாம் எவைகளெல்லாம் நம்புகிறோமோ, நான் நம்புகிறதெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். அப்போ இதற்கு என்ன காரியம் என்று பார்த்தீங்கன்னா, அவருடைய பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை என்பது ஒரு பண்பு என்று சொன்னால், நாம் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லாமல் நடந்த அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைகளெல்லாம் விட்டு விட வேண்டும். எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறார்? உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். மறுபடியும் கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராக சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இங்க இந்த வசனத்தின்படி ஏன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? நம் பாவங்களை மன்னிப்பதற்கு. ஏன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? அவர் நீதி உள்ள ஒரு தேவன், அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிறவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, நாம் பாவங்களை மன்னிப்ப, அநியாயத்தை நீக்க, நம்மை சுத்திகரிக்க தன்னுடைய மகனை குமாரனை உலகத்திற்கு அனுப்பி இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்டெடுத்தார் அல்லவா? அந்த ரத்தம் நம்ம கையில் சுத்திகரிக்கிறது அல்லவா? அவை குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறது அல்லவா? நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறது அல்லவா? அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே வருகிற பொழுது நமக்குள்ளே அந்த உண்மை வருகிறது. அந்த உண்மை நம்மை உயர்த்துகிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்மை மேன்மைப்படுத்துகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இந்த உண்மை எங்கே இருக்கிறது நீங்க பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன். நம் உள்ளத்திலே உண்மையை வைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார் உண்மையாக இருக்கும்படி. அவர் உண்மையினால் நம்மை அர்ச்சித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபத்தில் அது வரும் 17 உண்மையினாலே அவர்களை நீ ஆசீர்வதித்தருளும், உம்முடைய வார்த்தையே உண்மை என்று வரும். எடுத்து வாசிங்க. புதிய ஏற்பாடுல நற்செய்தி நூல் யோவான்ல 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் 17-18 வாசிங்க. அப்போ அதுதான் உண்மை. உங்களுடைய சத்தியத்தினாலே உங்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வார்த்தையே உண்மை, அதுவே சத்தியமே உண்மை. ஆண்டவருடைய ஜெபம் அப்படிதான் இருக்கிறது பாருங்கள். அப்போ அந்த உண்மை நமக்குள்ளே வர வேண்டும். உண்மையே நமக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஒரு மனுஷன் தன் பாவத்தை உணர்ந்து அதற்காக மனஸ்தாபப்படுகிற பொழுது அவன் என்ன தெரியுமா சொல்றான்? சங்கீதம் 51 எடுத்து வாசியுங்கள். 6ஆம் வசனம் நல்ல கவனிங்க. இதோ உள்ளத்தில் உண்மையா இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உண்மை எங்க இருக்கிறது? உள்ளத்தில் இருக்க வேண்டும். உள்ளத்தில் இருந்தா தான், சட்டியில் இருந்தா தான் என்ன வரும்? அகப்பையில வரும். உள்ளத்தில் உண்மை இருந்தா வாயில பொய் வருமா? வருமா? வராது. உள்ள என்ன இருக்கிறதோ அதான் வரும். உள்ள என்ன வச்சுக்கிறீங்களோ அதான் வரும். இப்போ நிறைய பேர் பொய்யா காலையில் சாயந்தரம் பேசியிருந்தாங்கன்னா அவங்க உள்ளத்தில் வேற உண்மையே கிடையாது, சத்தியம் கிடையாது, தேவனுடைய வார்த்தை கிடையாது, தேவனுடைய ஆவியானவர் கிடையாது, தேவனுடைய வழிநடத்தல் கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது, பரிசுத்தமாக்கப்படுதல் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியறதில்லை. நாம் விரும்புகிறது நடக்கிறதில்லை, நாம் நம்புகிறது நடக்கிறதில்லை. நாம் தோற்று போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு கடவுளை குறை சொல்லுகிறோம். ஏனென்றால் நம்முடைய உள்ளத்திலே உண்மை இல்லை. ஆகவே சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, இந்த சங்கீத மனசாப சங்கீதம் 51 முதலேருந்து வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுல இந்த 6ஆம் வசனம் சொல்கிறது, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஞானம் வந்தா நமக்கு பாவம் உணர்த்தப்படும். ஞானம் வந்தா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விடுவோம். ஞானம் வந்தா மனஸ்தாபப்படுவோம். ஞானம் வந்தா பாவங்களை கழுவி ஆண்டு சுத்திகரித்து நம்ம உள்ளத்திலே உண்மையை வைப்பார். உண்மை வந்து இங்கே குடியிருக்கும். உண்மை சத்தியம். யார் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னவர்? இயேசு கிறிஸ்து தான் உள்ள வந்திருக்கிறார். அவர் உள்ள இருந்தார்னா நமக்கு என்ன வரும்? வாயில உண்மை வரும். நம் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், நம்புகிறது நடக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கிறதா? அப்போ உள்ளத்தில் உண்மை வர வேண்டும் என்று சொன்னால்
ஆண்டவர் நம்மை படைத்த நோக்கம் நிறைவேறுகிறதா என்று பார்க்கணும். அவர் படைக்கிற பொழுது நம்ம எப்படி படைத்தாரோ நோக்கம் நிறைவேற வேண்டும். அதை மறுபடியும் நான் சொல்கிறேன், தேவன் சாயலாக படைத்தார் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அப்போது அந்த மனுஷன் பாவம் செஞ்ச பிற்பாடு அந்த தேவனே மனுஷனாக வந்து பூமியில் பிறக்கிறார். அந்த பாவங்களுக்கு பாவங்களுக்கு தண்டனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். யோவான் சுவிசேஷம் எடுத்து வாசிக்கலாம். முதல் அதிகாரம் 14ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். அந்த வார்த்தை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமையை நாங்கள் கண்டோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணாரா? வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்றாரா? நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா? நமக்குள்ளே கிறிஸ்து இருந்தால், அவர் நமக்குள்ளே வாசமாய் இருந்தார், நமக்குள்ளே உண்மை இருக்கிறது. அந்த உண்மை நமக்குள்ளே குடியிருக்கிறது. உண்மை நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது. உண்மை வசிக்கிறது. உண்மை நமக்குள்ளே ஜீவிக்கிறது. அந்த உண்மை நம்மை நடத்துகிறது. அந்த உண்மை நம்மை பாவத்துக்கு விலக்கி நடத்துகிறது. அந்த உண்மை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்துகிறது. அந்த உண்மை நம்முடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறது. அந்த உண்மை நாம் செய்யும் வேலைகளில் எல்லாம் வெற்றியை கொடுக்கிறது. அந்த உண்மை நமக்கு முன்பாக எந்த சத்துரும் மேற்கொள்ளாதபடிக்கு அவர்களை மேற்கொள்ள செய்கிறது. ஒரு வழியாய் நமக்கு விரோதமாய் வரும் வழியாக ஓடி போகிறார். அந்த உண்மை ஜெயிக்கிறது. அந்த உண்மை பலங்கொள்ளுகிறது. பாருங்கள், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது, முறியடிக்கிறது. அதனால்தான் அவர் நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கும்படி தான் இந்த பூமியிலே மனுஷனாய் வந்தார். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் குடியிருக்குமான்னு சொன்ன வசனத்தை அடிக்கடி சொல்லுவாங்க பல பேர்லாம். அவர் அது விரும்புகிறதே இல்லை சொல்லிட்டு, உங்களுடைய உள்ளத்தில் தான் நம்முடைய சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியான வாசமாக இருக்கார் சொல்லி நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். 1 Corinthians 3ஆம் அதிகாரத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம் பார். அப்போது தேவனுடைய ஆலயமாய் நாம் இருந்தால், தேவன் உள்ளே வாசமாக இருந்தால், தேவன் உள்ளே குடியிருந்தால் உண்மை அங்கே இருக்கும். அப்போது உண்மையாக இருக்கும்படி உண்டாக்கினவர், உண்மையை இருக்கும்படி அழைத்தவர், உண்மையை நம் உள்ளத்திலே வைத்தவர் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? நம்பிக்கை இல்லை. வாயை தருங்க, தூங்குனீங்கன்னா எழுந்து நில்லுங்க எல்லாரும். ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? கொடுக்காமல் இருப்பாரா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொன்னால் கொடுக்காமல் இருப்பாரா? இப்போ வராமல் இருப்பதற்கு தடை என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளத்தில் இருக்கிற பாவம் தான். அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டால், மறுபடியும் 1 யோவான் 1:9 வாசிங்க. அந்த பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அந்த சத்தியம் நமக்குள்ளே வந்துச்சுன்னா, அந்த வார்த்தை நாம் உள்ளத்தில் இருந்துச்சுன்னா, அதில் விசுவாசித்தோம் என்று சொன்னால் அது நம்மை விடுதலை ஆக்குமா? ஒரு வசனத்தை வாசிக்க முடியுமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள். அப்போ சத்தியத்தை அறிந்திருந்தா, சத்தியம் விடுதலை ஆக்கியிருந்தா நம்ம உள்ளத்தில் என்ன இருந்திருக்கணும்? உண்மை இருந்திருக்கணும். பார்த்தீங்களா? அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் சத்தியம் விடுதலை ஆக்கவே இல்லை. நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். சபையில் 25 வருஷம் 30 வருஷம் காலோடு பார்த்துட்டேன். அவங்க அது வருவாங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஜபம்லாம் பண்ணுவாங்க, கைகளை உயர்த்திலாம் பாட்டெல்லாம் பாடுவாங்க, அல்ல. ஆனால் நடக்கிறது வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வேறு விதமாக நடந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்னவென்றால், சத்தியத்தை அறியல, சத்தியம் விடுதலை ஆக்கலை, அவரிடத்துல உண்மை இல்லை. ஆகையினால அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள், போராட்டங்கள் மத்தியில் அவள் எப்பொழுதுமே ஒரு ரெட்டை வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியதான். வேறு வழியே கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதித்தா ஒரே வேஷத்தில் இருக்கும், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறா 8 வேஷத்தில் வாழும். ஆகையினால தான் சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் விடுதலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சத்தியம் நம்ம உள்ளத்திலே வருகிற பொழுது நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, சோதனையிலிருந்து விடுதலை, எல்லா தேவைகளும் விடுதலை ஆக்குகிறது. மாத்திரமல்ல, நாம் எதை வேண்டும் என்று விரும்புகிறோமோ, நாம் ஆசைப்படுகிறோமோ, நம்முடைய யோசனைகளை அது உறுதிப்படுத்துகிறது, நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இதுதான் இந்த செய்தியினுடைய முதல் பகுதி. உண்மை என்றால் என்ன? யார் உண்மை உள்ளவர்? ஏன் நம்ம உண்மை உள்ளவராய் படைத்தார்? ஏன் நம்மிடத்திலிருந்து அவர் உண்மையை நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? இவைகளெல்லாம் வெளியவா சொல்லியிருக்கிறேன். இந்த முதல் பகுதி ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதை விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச வசனம்னு சொல்லுங்க. எத்தனை ஒரு கை தூக்க பார்க்கலாம். தெரிஞ்ச வசனம்னு சொன்னீங்கன்னா அதன்படி நடக்கிறீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்களே எல்லாம் தெரிஞ்சிருந்த பிரயோஜனமே கிடையாது.
வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா, குடும்பத்தில் கடைபிடிக்கிறோமா, பிள்ளைகள் வளர்ப்பில் கடைபிடிக்கிறோமா, மனைவி பராமரிப்பில் கடைபிடிக்கிறோமா, கணவனை பராமரிக்கிறதுல உண்மையான ஒரு விசுவாசம் உள்ள மனைவியாக இருக்கிறோமா? அதுதான் உண்மை உள்ள மனுஷன். அவன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அடைவான். அவனுக்குள்ளதான் உண்மை இருக்கிறது. அவனுக்குள்ள உண்மை இருந்தால் தேவன் இருக்கிறார், தேவன் இருந்தால் சத்தியம் இருக்கிறது, சத்தியம் இருந்தால் விடுதலையாக்கப்படுகிறார். அதுதான் நம்ம நடத்தும். ஹல்லேலூயா. வேதத்திலே உண்மையா இருந்த ஒரு சிலரை பார்க்க போகிறோம். ஒரு 4 காரியங்களை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் அந்த செய்தி நிறைவடைய வேண்டும். 1 மணி நேரம் செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஸோ வேதத்தில் உண்மையாக இருந்தவங்களை குறித்து சாட்சி என்ன நீங்கள் பார்க்கலாம். ஆட்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் வசனம் இங்கே இருக்கிறது. எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். அபிமெலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும், உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும், உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? உண்மை உள்ளவன் யார்? உதாரணம், முதல் உதாரணம் வேதத்திலிருந்து நிறைய சொல்லின்னு போகலாம். முதல்ல தாவீதை நான் எடுக்கிறேன், தாவீதினுடைய வசனத்தை எடுக்கிறேன். தாவீதை குறித்து உண்மை உள்ளவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அவன் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். பல முறை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். 118ஆம் சங்கீதத்தை படித்து காமிச்சிருக்கிற அவருடைய ஈசாயினுடைய பிள்ளைகளில் அவன் ஒரு வெறுக்கப்பட்ட பிள்ளையாய், துரத்தி விடப்பட்ட பிள்ளையாய் கானகத்தில் இருந்தான். அவன் எப்படி நகரத்துக்குள்ளே வந்தான், அவன் கோலியாத்தை எப்படி முறியடித்தான், எப்படி அவனுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், தேவன் முன்குறித்தார், எல்லாம் தெரியும். சவுல் எப்படி துரத்தினா, சவுலால் பயந்து பயந்து எங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சான், என்னெல்லாம் பண்ணினா, திரும்பி ஆட்சியத்துக்கு வந்தான். ராஜ்யத்தை ஆட்சி செய்கிற பொழுது அவனுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாக கிளம்புனா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாழ்கிற பொழுது ஒழுங்காக ஆட்சி செய்யாமல் வேடிக்கை பார்த்து வேற உரியாவனுடைய மனைவி சேர்த்து கொண்டா, இப்படி பல காரியங்களை அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மனஸ்தாப சங்கீதங்களில் 4 சங்கீதம் கிட்டத்தட்ட பாடி, நிறைய சங்கீதங்கள் இருக்கிறது. அதில் நீங்கள் ஒரு முக்கியமான சங்கீதம் 32, 51 போல வாசிங்கன்னா அவன் மனஸ்தாபப்படுறான் பாருங்க. அவன் தான் சொன்னான் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்பி சொல்லிட்டான் பாருங்க. அவனுடைய மனஸ்தாபம் அவனுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் அவனை கை சுத்திகரிக்கிறார். இதுதான் பாதாளத்தில் அவர் செய்தார். அந்த தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து பாருங்க அவனை மேன்மைப்படுத்துகிறார். அவனுடைய ஜெபத்தை கேட்டார். அவனுடைய சந்ததி ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார், அதற்கு அனுமதி கொடுத்தார். அவன் மகன் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னார், கட்ட வைத்தார். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையில் எல்லாம் வருகிறது. அதை குறித்து ஒரு சாட்சி சொல்றான் பாருங்க. அகிமேலேக்குங்கிறவன் ராஜாவுக்கு சொல்றான், உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் ஆண்டவரே ராஜாவே தாவீதை போல, அவருடைய மருமகன் அவன் தாவீதை போல. அடுத்தது உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும். நம்பர் 1 உண்மை உள்ளவன என்ன அர்த்தம்? வேத வார்த்தையின்படி நடக்கிறவன், உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவன். நம்ம உண்மை உள்ளவன்னா என்ன அர்த்தம்? பைபிள் படிக்கிறோம், வசனம் நமக்கு தெரியும், ஆனால் பொய் பேசுகிறோம். உண்மை பேசுகிறோமா? உண்மையாக நடக்கிறோமா? உண்மையாக நடந்தால் வேஷம் போட வேண்டியதில்லை. உண்மையாக இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறோமா? மாறி மாறி பேசுகிறோமா? காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று, பிரயோஜனமே கிடையாது பாருங்க. உண்மையாக இருந்தால் கட்டளைகளின்படி செய்கிறவனாக இருப்பான். 1. 2வது எங்கே இருப்பான் தெரியுமா? உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாக இருப்பான். தேவனுடைய வீடு என்பது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்தில் கனமுள்ளவனாக இருப்பான், கனமுள்ள ஒரு பாத்திரமாக இருப்பான். அப்போ தேவனுடைய வீட்டில் நிறைய பாத்திரங்கள் இருக்கலாம், அதில் ஒரு கனமுள்ள பாத்திரனாய் தாவீது இருக்கிறான். தாவீது எப்படி உயர்த்தப்படுறான் பார்த்தீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், மத்திய சுவிசேஷம் 1 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஜனன வரலாறு என்றப்படும் அந்த வழியில தான் இயேசுவே பிறக்கிறார் தாவீது. பார்த்தீங்களா? அப்போ தாவீதை முன்குறிக்கிறார், பிரித்து எடுக்கிறார். அவன் உண்மை உள்ளவனா இருந்தா அவனை உயர்த்துகிறார். ராஜாவை மாத்திரம் இல்லை, அவன் கேட்டபடி அவனுடைய சந்ததியெல்லாம் ராஜாவை ஆட்சி செய்யும்படி கொடுக்கிறார். அவன் திரும்ப ராஜ்யபீடத்தில் உட்கார வைக்கிற பல காரியங்களை பார்க்கலாம். தாவீது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், தேவன் எப்படி உயர்த்தினார். அந்த வம்சத்தில் தாவீதின் குலமலராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி தேவன் செய்து தாவீதை உயர்த்தினார். ஏனென்றால் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய கட்டளையின்படி செய்கிறவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் இருந்தான். நல்ல கவனிங்க, கட்டளையின்படி செய்கிறது மாத்திரமில்லை, அவருடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் இருந்தான். ஆகையினால்தான் உண்மை உள்ளவன். அப்போ என்ன கேட்குது பைபிள்? தாவீதை போல உண்மை உள்ளவன் யார் அப்படின்னு என்ன அர்த்தம்? there is no other person except David
who is a perfect gentleman, who is a man of integrity என்று சொல்லப்படுகிறது பாருங்க. அவன் உண்மை உள்ளவன். He is a faithful servant. He is a faithful king. He is a faithful shepherd. அவன் உண்மை உள்ள ஒரு மேய்ப்பன், உண்மை உள்ள ஒரு ராஜா, உண்மை உள்ள ஒரு கோத்திர தலைவன். ஏனென்றால் தேவன் அவனை அங்கீகரிக்கிறார். அது என்ன காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பாவம் செய்யலாம், வழி தவறி போகலாம். ஆனால் நாம் மனஸ்தாபப்படுகிற பொழுது தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்துக்கு மேற்காலம் கிழக்காலம் தூக்கி போடுறார். சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் போடுறார், முதுகு பின்னால் போடுறார். மனஸ்தாபப்படுகிற பொழுது மன்னிக்கிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறார், உண்மை உள்ளவர்களாய் மாற்றுகிறார், உண்மையை குடி வைக்கிறார். உண்மை உள்ளத்தில் வருகிறது. ஆகினால தாவீதை போல உண்மை உள்ளவர் ஒரு திறமை இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள். தாவீது உண்மை உள்ளவனாக இருந்தான். அதுக்கு 2 குவாலிஃபிகேஷன் தான் இருக்கிறது. நிறைய நான் சொல்ல விரும்பல. 1, அவருடைய கட்டளையின்படி நடக்கிறவனாக இருக்கணும். 2, அவருடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவனாக இருக்கணும். அவருடைய பிரசனத்திலே வாழணும். தேவனுடைய பிரசனத்திலே வாழணும். எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிரசனம். தோட்டத்தில் இருந்தா என்ன, அடுப்பங்கையில் இருந்தா என்ன, ஆஃபீஸில் இருந்தா என்ன, தெருவில் இருந்தா என்ன, பீச்சில் இருந்தா என்ன, wherever you are, if you are in the presence of God, then it means that you are dwelling in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே வாசம் பண்றீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 22:14 அந்த அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. வேறு ஒருத்தன் சாட்சி சொல்றான், அவன் போய் சொல்றான், உங்களுடைய மருமகன் அவனை போல உண்மை உள்ளவன் யாரும் இல்லைங்க, அவங்க தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறாங்க, தேவனுடைய வாசப்படி நடக்கிறாங்க. தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். தாவீதை போல நடனம் ஆடலாம், சோத்திரம் பாடலாம், பாட்டு பாடலாம், ஆடலாம், குதிக்கலாம். ஆனால் தாவீதை போல உண்மை உள்ளவனாக இருக்கிறோமா? இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். தாவீதை போல நடனமாடி கர்த்தரை துதிக்கிறது. ஆனால் தாவீதை போல உண்மை உள்ளவனாக இருக்கிறான். தாவீது உடனே பாவம் செஞ்சால் அவன் ஞாபகம் வரும். ஆனால் தேவன் அந்த பாவத்தை மன்னித்துட்டாரு, அவனை பரிசுத்தமாக்கிட்டாரு, அவனை பீடத்தில் ஏற்றிட்டாரு, அவனை உயரப்படுத்திட்டாரு. நீ நம்ப மாட்டீங்க. ஏனென்றால் அவருக்கு அவன் விரும்பின காரியங்களை கர்த்தர் கொடுத்தார். அவன் கைகள் சண்டை போட்டு நிறைய ராஜாக்களை எல்லாம் கொண்டு குவித்ததுனாலே, இரத்த கரை படித்ததாக இருந்தனாலே நீ ஆலயத்தை கட்ட வேணான்னு சொன்னார். அதுதான் ஆண்டவர் சொல்ல காரியம், வேற ஒன்றுமே கிடையாது. மன்னிக்கிறவர், சுத்தப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர், தூய்மைப்படுத்துகிறவர், நம்மையும் தூய்மைப்படுத்தி நமக்குள்ளே உண்மையை வைத்து நம்மை உண்மை உள்ள மனுஷனாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். 2வதாக வேதத்திலே உண்மை உள்ள இன்னொரு பாத்திரம் தானியேல். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் எடுத்து வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். போதும் இருங்க, அப்புறம் படிக்கலாம். இப்போ தானியேல் எப்படி இருந்தா பாருங்க. தரியு ராஜாவினுடைய அரண்மனையில் தரியு ராஜா ஏற்படுத்தியிருக்கிற 120 தேசாதிபதிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த ராஜ்ய பாரத்தில் அவனுடைய ஆளுகையில் அவனுக்கு உதவி செய்வர்களாக இருக்கிறார்கள். அப்போ ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை வைக்கிறான். எல்லாத்தையும் ராஜா பார்க்க முடியாது, பெரிய தேசமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த மாகாணத்துக்கு ஒரு தேசாதிபதி அங்கெல்லாம் போட்டுட்டான். அவர்கள் அந்த தேசத்தை ஆட்சி செய்வார்கள் ஆன் பிகாஃப் ஆஃப் தி ராஜா, தரியு ராஜாவுக்காக. சரி, அப்போ அந்த 120 பேர் மேலே என்ன பண்ணுறான், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அங்கே வர வருமானத்தில் ஒழுங்காக தராங்களான்னு பார்க்குறபடி அந்த தேசாதிபதிகளுடைய கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அந்த 120 பேருக்கு மேலாக என்ன பண்ணுறான், 3 பிரதானிகளை ஏற்படுத்துகிறான். அந்த 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தனக்கு நலம் என்று ராஜா கண்டு தரியு அந்த 3 பேரில் ஒரு ஆளா தானியேல் இருந்தான். ஹல்லேலூயா. தானியேல் ஒரு பிரதானியாக ராஜாவால் நியமிக்கப்பட்டான். 120 தேசாதிபதிகளுடைய கணக்குகளை சரிபார்க்கிற ஆட்களில் ஒருவனாக அவனை நியமித்திருந்தார். அவன் அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தான். இப்படி இருக்கையிலே அடுத்த வசனம் வாசிங்க. அவன் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். அந்த தானியேல் 3 பிரதானிகள்லேயே மேலான பிரதானியாக இருந்தான். அந்த 3லயே மேலே இருக்கிறான். இன்னும் பாருங்க, பார்த்தீங்களா, 120 மேலே 3, 3க்கு மேலே 1, 3ல் 1 மேலே இருக்குது. 1, 2, 120 அப்படி வருகிறது பாருங்கள். சரி, அப்பொழுது பிரதானிகள் வாசிங்க.
விசேஷித்த ஆவி இருந்தமையால் ம். அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். அடுத்த பாயிண்ட் பாருங்க. பார்த்தார், இந்த ஆள் நல்லா வேலை செய்யறான், தானியேல் உண்மை உள்ளவனா இருக்கிறான், ராஜாவுக்கு ஒழுங்கா கணக்கு ஒப்புவிக்கிறான், தேசாதிபதிகளை சரியாக கணக்கு பார்க்கிறான், நாட்டை ஆளக்கூடிய மக்களை எல்லாம் சரியான முறையில் தீர்க்கிறான். அவனுடைய திறமையை பார்க்கிறார், அவனுடைய விசேஷத்த திறமையை பார்க்கிறார். தானியேலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்தபடினாலே அவனை ராஜ்யம் முழுவதற்கு என்ன பண்ணிட்டாரு, அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைத்தார். இப்போ எல்லாத்துக்கும் மேல வந்துடுறான், ராஜாவுக்கு அடுத்தபடி அவன் தான் எல்லா ராஜ்யத்துக்கும் 123 எல்லாத்துக்கும் மேல கொண்டு வந்துடுறார். அவர் நினைத்தான். இதை பார்க்குறாங்க மற்றவங்களெல்லாம். அப்பொழுது மற்ற பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் முகாந்திரத்தையும் குற்றத்தையும் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க கூடாமல் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவனாய் வாழறது ரொம்ப கஷ்டம். அது மாறுபட்ட சமுதாயத்தில் அவிசுவாசிகள் மத்தியில் ஒரு விசுவாசியா இருப்பது கஷ்டம். இன்னைக்கு எல்லாம் சொல்லுவான் பாருங்க, எப்படின்னா ஊரோடு ஒத்து வாழ கற்றுக்கோ, எல்லாம் என்ன திருநாள் அது மாதிரி இனி மட்டும் பரிசுத்தமான காட்டி யோகியான காட்டிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் மீறி செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே குற்றப்படுத்துறது பார்ப்பாங்க, குற்றப்படுத்தி. அப்போ தானியேல் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ தானியேல் 120 பேருக்கு மேலே இருக்கு, 3 பேருக்கு மேலே இருந்தான். இப்போ அதுக்கும் மேலே அவனை நியமிக்கிற ராஜா தீர்மானம் பண்ணதை மற்ற பிரதானிகள்லாம் பார்க்குறாங்க. ஏனென்றால் அவனிடத்துல விசேஷத்த ஒரு ஆவி இருந்தது, ஒரு திறமை இருந்தது. ஏனென்றால் தேவனை ஒரு நாளைக்கு 5 முறை என்ன பண்ணானா, தொழுது கொண்டான். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, தானியேலாகமம் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் வந்தி செஞ்சு மத்தியான வேலைகளில் தன்னுடைய மேலறைக்கு சென்று ஜன்னல் கதவை திறந்து எருதலை நோக்கி என்ன பண்ணுறான், ஜபம் பண்ணலாம். நம்ம 5 வேளை சாப்பிடுவோம், 5 வேளை ஜபம் பண்ணுவோமா? ஒரு வேளை பைபிள் படிக்கணும்னு சொல்ல படிப்புமா? டைம் இல்லை, போராட்டம் தான். ஒரு குடும்ப ஜபம் பண்ணுறது உட்காருவாங்களா? எங்கேயாவது செவ்வறு இருக்கான்னு பார்த்து சாஞ்சி உட்காருவோம் தூங்குறதுக்கு, படுத்துக்கணும். கொஞ்சம் மரம் இருந்தால் செல்லுறது ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தானியேல் தூர தேசத்தில், அந்நிய தேசத்தில், அந்த இடத்துல போய் அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணலாம். தானியேலை குறித்து நிறைய காரியங்களை பார்க்கலாம். அந்த தேசத்தில் ராஜாவுடைய போஜன பதார்த்தத்தை அவன் விரும்பவே இல்லை, அவருடைய பானத்தை குடிக்கவே இல்லை. அவங்க கொண்டு வந்து அப்பப்போ ஒரு சப்ளை ஆகணும், யூ வில் நாட் டேக் எனிதிங். அவன் உள்ளதை தீர்மானம் பண்ணியிருந்தான், ராஜாவினுடைய போஜன பதார்த்தத்தை சாப்பிட மாட்டேன், அவர் கொடுக்குற பானத்தை குடிக்க மாட்டேன், நான் என்னுடைய தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தத்தை கடைபிடிப்பேன். சாப்பிட்றதுல ஒழுக்கம், குடிக்கிறதுல ஒழுக்கம், ஆராதிக்கிறதுல ஒழுக்கம், தேவனை தேடுவதிலே ஒழுக்கம், வேலையில சிறப்பு, விசேஷத்த ஆவி அவனை நிரப்பினது. திறமையா வேலை செய்யறான், எல்லாரும் பாராட்டுறது அளவுக்கு. ஆனால் பொறாமப்படுறானுங்க அந்த பிரதானிகளும், அந்த 120 பேரும் பொறாமப்படுறானுங்க. அவனை குற்றம் கடுத்தணும், அவன் மேலே குற்றம் கண்டுபிடிச்சி அவனை அந்த பதவியை எடுக்கணும்னு அவங்க என்ன பண்றாங்க, எல்லாருமே முயற்சி பண்றாங்க. நல்ல கவனிங்க. அப்ப நடந்தது என்ன, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் என்னப்படல, காணப்படவே இல்லை. கரங்களை தட்டி கட்டலாமா, இதை மகிமைப்படுத்தலாமா? தானியேல் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ராஜா அதை ரெகக்னைஸ் பண்றார், அதை அங்கீகரிக்கிறார், அவனை உயர்த்துகிறார், மேலே கொண்டு போறார், இன்னும் மேலே கொண்டு போறார், இன்னும் உயர்த்துகிறார். பாருங்க, உயர்த்தி அவனை மேன்மைப்படுத்தி அந்த பிரதானிகளுக்கும் தலைவனாக அவனை வைக்கிறார். அவன் 120 பேருக்கும் மேல, 3 பிரதானிகளுக்கும் மேல அவனை ஒரு முக்கிய பிரதானியாய் மாற்றி அவனிடத்துல ராஜ்யபாரத்தை கொடுக்க அவர் நினைத்திருக்கிற பொழுது மற்றவங்க எல்லாம் அவன் மேல குற்றம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க, ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சு அவனை மாட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடினாலே அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவே இல்லை. அப்போதான் வேற ஒரு திட்டம் பண்ணி சிலையை உண்டாக்கி அதை வணங்கலை அப்படின்னு குற்றப்படுத்தி சிங்க கைவியில் போட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சிங்கம் அவனை தீண்டவே இல்லை, அவனை பார்க்கவே இல்லை. அடுத்த நாள் காலை ராஜா பார்க்குறாரு, தானியேலின் தேவன் தானியேலை விடுவித்தாரா என்று பார்க்க அங்கே உட்காந்துக்கிறான். ராஜா வாழ்கிறான். ஆச்சரியமா இருக்குது பாருங்க. அப்போ ராஜா எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புகிறார் என்பது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, அவனை மேலும் உயர்த்தி அவனை அதிகாரியாய் வைத்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, உண்மை உள்ளவனாய் இருந்தபடினாலே, அவன் மேல் விசேஷத்த ஆவி இருந்தபடினாலே, அவன் வேலையிலே சிறந்தவனாக இருந்தான், ராஜாவுக்குள்ள மேன்மை உள்ளவனாக இருந்தான். சிங்கம் அவனை சேதப்படுத்தவே இல்லை, மாறாக இருந்ததை விட இன்னும் அதிகமான உயர் பதவிக்கு ராஜா அவனை உயர்த்தினான். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பெற்றானா? விடுதலை பெற்றானா? உயர்த்தப்பட்டானா? நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இருக்கிறதை விட உயர்த்தப்பட வேண்டுமா? நம் உண்மை உள்ளவனாக இருப்போமா? ஒன்று தாவீது, மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெறுவோமா? 2 தானியேல், எதை இருந்தாலும் சாப்பிட்றதுலையும் குடிக்கிறதுலையும் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அதுதான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறதே. மாறாக தேவனை தேடினவனாக இருந்தான்.
தேவன் அவனை உயர்த்தினார். மூன்றாவது ஒரு ஆளை குறித்து நாம் வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டிலே உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. மூன்றாவது மோசே குறித்து உங்களுக்கு தெரியும். எடுத்து வாசித்து பார்க்கலாம் நல்லா தெளிவாய். தேவன் அவனை எப்படி முன்குறித்து அவனை பிரித்தெடுத்து அவனை காப்பாற்றி அவனுக்கு ராஜ அரண்மனையிலே அவனுக்கு பயிற்றுவித்து இயற்கையிலே காற்றில் மழையில் காற்றில் அடுத்த 40 வருஷம் பயிற்றுவித்து, அங்கே ஒரு 40 வருஷம் ராஜ அரண்மனையில், இங்கே ஒரு 40 வருஷம் அவனை பயிற்றுவித்து அவனை வனாந்தரத்தில் அவனை பயிற்றுவித்து இந்த மக்களை நடத்தும்படி அவனுக்கு பொறுப்பை கொடுத்து 40 வருஷம் வனாந்திரம் நடத்தும்படியாக அந்த மக்களை நடத்தும்படி கொண்டு வந்து கொடுத்தார் இல்லையா? அப்போ அவன் பார்த்தார். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, மோசே உண்மையான ஒரு பணிவிடக்காரனாய் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவர் சொல்றதை மீறினான், அவ்வளவுதான். ஆனால் ஆண்டவரே அவனை அடக்கம் பண்ணினார். தேவனே என்ன பண்றாரு? அவனை அடக்கம் பண்றார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அவனுக்கு. தேவனே அவனை பிரித்தெடுக்கிறார். எல்லா ஆண் குழந்தைகளும் சாகடிக்கப்பட்ட எபிரேய ஆண் குழந்தைகள். ஆனால் அவனை பெட்டியில் வச்சு நதியில் விட்டிருக்கிற பொழுது ராஜகுமாரத்தையும் எடுத்துட்டு போய் வளர்க்கிறான். தேவனுடைய அதாவது தீர்மானத்தை பாருங்க. அப்படிதான் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மளையும் தாயின் கருவிலே உருவாகும்னு தெரிந்து கொண்டிருக்கிறார், நடத்துகிறார். அப்போ நடத்துவார். அப்போ மோசே வளர்ந்தான். அவனை அங்கிருந்து மறுபடியும் பிரித்து எடுக்கிறார். ஒரு புறத்திலே வெறும் வசதியில் மாத்திரம் வாழ்ந்தா பார்த்தாது, கொஞ்சம் கஷ்டத்துலையும் வெயிலையும் காட்டிலையும் மழையிலையும் புயல்லையும் வந்து வளரட்டும். அங்கே ஒரு 40 வருஷம் 40 80 வந்து அவனை 40 வருஷம் பாலைவனத்து வழியாய் மக்களை நடத்த ஒரு தலைவனாக பயன்படுத்தினார். தேவனுடைய திட்டம் பாருங்க. அவர் தான் எழுதி வைத்திருக்கிறார், பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். மோசேக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், அத்தனை லட்சம் மக்களை நடத்துகிற ஒரு பாக்கியம் அவன் நடத்தினான். தேவனுடைய பார்வையில் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. கடைசியாக இன்னொரு உண்மை உள்ளவர் தான் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதே எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவராக குமாரனாக உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பெறும் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். அதனால கடைசி மட்டும் தன்னை தாழ்த்தினார். சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி பிதாவாகிய தேவன் எதற்காக அவரை பூமியில் அனுப்பினாரோ அந்த நோக்கு நிறைவேறும்படி நிறைவேற்றினார். சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்தார். அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். எழும்பி 40 நாள் எல்லாரும் தரிசனமாகி பரலோகம் சென்று நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக பிறந்த பொழுது அவருடைய வீட்டிலே அவர் கனமுள்ளவராயிருந்தார், அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். கடைசி மட்டும் பிதாவின் சித்தம் செய்கிறவராயிருந்தார். நமக்கு ஒரு மாதிரி இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்துவை போல நாமும் உறுதியாக இருந்து கடைசி மட்டும் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாமே அவருடைய வீடாக இருப்போம். நாம் அவருடைய வீடு என்று சொன்னால் அவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே வாசமாக இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நாமே அவருடைய வீடாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கின தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்டாக்குகிற பொழுதே அவருடைய சாயலாக நம்ம படைத்தார். அவர் உண்மை அவருடையது, அவருடைய குணாதிசயம் அவருடைய உடலோடு உள்ளத்தோடு அவருடைய வாழ்க்கையோடு ஒட்டினது. அந்த உண்மையை நம்ம உள்ளத்தில் வைக்கிறார். அந்த உண்மையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த உண்மையை நமக்கு கொடுத்து நடத்துகிறார். நானே உண்மை என்று சொன்னவர் அந்த உண்மையினாலே நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறார். அந்த உண்மை நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அந்த உண்மை நம்மை நடத்தும் என்று சொன்னால் நாம் உண்மை உள்ள மனுஷனாக இருப்போம். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே வார்த்தையில பரிபூர்ண ஆசீர்வாதம் என்பது எனக்கும் பிரதருக்கும் வித்தியாசப்படலாம், எனக்கும் சிஸ்டருக்கும் வித்தியாசப்படலாம். உங்களுடைய ஆசாபாசங்கள் ஆசைகள்லாம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்பிக்கை என்பது உறுதியாக இருந்தால், நாம் நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தால், நல்ல கவனிய, அவருடைய வீட்டிலே உண்மை உள்ளவர்களாக இருந்தா தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். அவர் நம்மை அவருடைய வீடாக மாற்றுவார். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்வார். அந்த உண்மை எனக்குள்ளே இருந்து என்னை நடத்தும்.
என்னை ஆசீர்வதிக்கும். இனி என் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதங்கள் தான். பரிபூர்ண ஆசீர்வாதங்களின் பெற்றவனாய் நிறைந்தவனாய் நான் வாழ்ந்து கர்த்தருக்கு உயிருள்ள ஒரு சாட்சியாய் நான் நின்று கர்த்தருடைய பார்வையில் உயர்ந்தவனாய் இருப்பேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்கு தத்தத்தினுடைய செய்தியை நீங்கள் கேளுங்க. மறுபடியும் நான் மிகவும் சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறேன். நேரம் அதிகமாகி போனதா பரவாயில்ல. உண்மை குறித்து எடுத்தா எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? ஐயோ, ஃபெய்த்துங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பார்த்தா நூற்றுக்கணக்கான ரெஃபரன்ஸ் அதில் இருக்கிறது. அவைகள்லாம் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நான் மொத்தம் உங்களுக்கு சொன்னதே 11 வசனம் தான் சொல்லியிருக்கிறேன். நீ குறித்து வச்சுருந்தா உங்களுக்கு தெரியும். நான் கணக்கு பண்ணி தான் ஜெபம் பண்ணிட்டு தான் செய்தி எடுப்பேன். செய்தி எடுத்த ஒரு பாட்டு பார்ப்பேன், பார்த்துட்டு ஓகே பண்ணுவேன். அப்புறம் தான் நான் செய்தியை கொடுப்பேன். சும்மாலாம் வந்து என்னதானா என்று சொல்லி நீங்கள் கேட்குறீங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்ல மாட்டேன். இதனுடைய பழக்கம் கிடையாது. இதை கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். முதல் ரட்சிப்பு, மன்னிப்பு, பரிசுத்தம், வாழ்க்கையில் உயர்வு. தானியேலை போல, தாவீதை போல, மோசேயை போல, எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை மேல எல்லா முழங்காலும் முடங்கும்படி தேவன் அவரை உயர்த்தினாரு. அதுபோல நம்மையும் உயர்த்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். வருடத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தினரே ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் தொடக்கம் முதல் வருடம் முடியும் வரையிலே அந்த வசனங்களின்படி நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. உண்மையினாலே எங்களை ஆசீர்வதித்தலும், உண்மையினாலே எங்களை நிரப்பியர்களும், உண்மையினால் எங்களை நடத்தியர்களும். அந்த உண்மை எங்களை நடத்தட்டும், அந்த உண்மை எங்களை ஆசீர்வதிக்கட்டும், அந்த உண்மை எங்களுக்கு முன்பாக கடந்து போகட்டும். உண்மையினாலே எங்களை நிரப்பி எங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து உனக்கு உயிருள்ள சாட்சிகளாய் வைப்பீராக. தாவீதை போல, தானியேலை போல, மோசேயை போல எங்களை உயர்த்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தில் வாசம் செய்யும்படி எங்களுடைய ஆண்டவரே உள்ளத்தை தேவனுடைய வீடாக மாற்றி இந்த உள்ளத்தில் உண்மையாகிய கிறிஸ்து வார்த்தை வெளியில வெளிப்பட்ட கிறிஸ்துவை வைத்து எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய வருடம் உங்களுக்கு புதிய பொலிவு, புதிய கிருபை, புதிய வழிகளை நடத்தி உங்களை உயர்த்தி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். Thank you very much. God bless you. என் ஆத்துமாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதாவது என்னுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் உங்களோடு கூட, உங்கள் பிள்ளைகளோடு கூட, பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட என்றென்றும் சதாகாலமும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லை. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினி. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ வைத்தீ. பாரமெல்லாம் நீக்கினி, என்னை பாடி மகிழ வைத்தீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது
கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மையில் வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும்